கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்திலும் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் ஆகிய இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டெடுத்து அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர் அதிசயங்கள் மூலமாக அதிசயங்களை காண செய்து அவர்களை புறப்பட பண்ணினார். அந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு புறப்பட்ட அந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக ஏராளமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்தோம். அங்கு புறப்பட்ட நாளிலே அவர்கள் களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் புறப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி உபாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அற்புதங்கள் அடையாளங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய பலத்த கையினாலே ஓங்கிய புயத்தினாலே அங்கு அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை புறப்பட செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அடிமைப்படுத்துகிற அல்லது உங்களை துரத்தி வருகிற பல சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால், அன்றைக்கு எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை காண செய்ததைப் போலவே உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவர் அதிசயங்களை காண செய்வார். தம்முடைய ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது கர்த்தர் தம்முடைய பலத்த கையை அங்கு காண்பிக்கிறார். அதை தான் நாம் யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு அவர்களை தங்கள் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பலத்த கை அப்படிப்பட்டதான பயங்கரமான காரியங்களை செய்கிறதாக காணப்படுகிறது. அங்கு செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரம் எகிப்து மக்களுடைய வாழ்க்கையிலே அங்கு 10 விதமான வாதைகளை அங்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அங்கு இஸ்ரவேல் மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் அங்கு சுகமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அங்கு எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி தம்முடைய ஜனங்களை அவர் அழகாக வழி நடத்துகிறார், அழகாக அங்கு பாதுகாக்கிறார். ஆனால் எகிப்தியருடைய வீடுகளிலே அங்கு வாதைகள் நிறைந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த வாதைகளிலே கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது அங்கு எல்லாருடைய வீட்டிலும், எகிப்தியருடைய எல்லா வீடுகளிலும் அங்கு சங்காரம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நாளிலே அங்கே எல்லாருடைய வீடுகளிலும் அழுகையும் கூக்குரலும் இருக்கிறது. ஆனால் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் அங்கு அதிசயங்களை காணும்படி செய்து அந்த நாளிலே அவர்களை அவர் புறப்பட பண்ணினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது எந்த நபர்களை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் பார்த்து பயப்படுகிற எல்லாருக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அங்கு இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்தியரை பார்த்து பயந்தார்கள். கர்த்தர் அந்த எகிப்தியரை அந்த சிவந்த சமுத்திரத்திலே அங்கு அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். தம்முடைய ஜனங்களை அங்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர் 2ஆக பிளந்து வெட்டாந்தரையிலே நடப்பதை போல அந்த சமுத்திரத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு சென்றதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் எவைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ,
அவைகள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதை போல நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின ஆண்டவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை புறப்பட பண்ணின பொழுது தேவன் அவர்களோடு கூட இருந்ததைப் போலவே இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்களை துரத்தி வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதமாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போட்டு உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே ஆண்டவரே நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே அப்பா உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்ய பண்ணுவீராக. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நீர் விடுவித்து அவர்களை நீர் பாதுகாப்பீராக. உடைய பலத்த கையை, ஓங்கிய புயத்தை உடைய பிள்ளைகள் காணட்டும் அப்பா, அதிசயங்களை காண செய்யும். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய பலத்த கையை உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பித்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமேன்.